வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் டாக்டர் சி வெங்கடேசன் பேசுறேன் சார். இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்த கொடுங்கூர் பகுதியில இந்த குடியிருக்கும் பகுதியில வந்துட்டு இந்த ஃபேக்டரிங்க எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு வருடமாக ஒரே இது பிரச்சனையா போய்கிட்டு இருக்குது. ஏனென்றால் பெரிய பெரிய முதலாளிகள் இருக்கிறார்கள், அவர்களை நாங்க தட்டி கேட்க முடியல. எங்க வீட்டுல வந்துட்டு நாங்க படுக்க முடியல. குழந்தைகளுக்கான படிப்பும் வந்து இதுல வந்து ரொம்ப தெளிவா படிக்க முடியாத பிள்ளைகள் வந்து ரொம்ப இதை வந்து பயந்த சுபாவத்திலே தூக்கம் இல்லாம படுக்கிறாங்க குழந்தைங்க. அதே மாதிரி வந்து உடம்பு சரியில்லாதவங்க, ஹார்ட் அட்டாக் வர்ற பேஷண்ட்டுங்க, சுகர் பேஷண்ட்டுங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் குடியிருக்கிற பகுதியில் இந்த மாதிரி ஃபேக்டரி வந்து ரொம்ப வந்து சவுண்டாக, அது அவர்களுடைய தொழிலுக்காக, அவருடைய முன்னேற்றத்துக்காக, அவருடைய சம்பாதியத்துக்காக இந்த மக்களை என்ன என்று பார்க்காமல் அவர்கள் மக்கள் என்ன பார்க்கலாம் என்று அவரும் மக்களோடு சவால் இட்டு கொண்டு அந்த ஃபேக்டரியில வந்து பார்த்துருப்பீங்க நீங்க. எவ்வளோ சவுண்டு வருது, அதனால எவ்வளோ பாதிப்புக்கு உள்ளாகும் மக்களுக்கு, புரியுதுங்களா? பக்கத்தில் உள்ள எல்லாருமே வந்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க, காலையில் வேலைக்கு போயிட்டு நைட்டு வர்றவங்க, சாயந்தரம் வர்றவங்க, குழந்தைங்களை ஸ்கூல் கூப்பிட்டு போனோம், ஸ்கூல் கூப்பிட்டு வரணும். பெரிய பெரிய கனரக வாகனம்லாம் இரவில் வந்து அங்கே லோடு ஏற்றுவதும் இறக்குவதுமா இருக்கிறது. அதனால வந்துட்டு இந்த இடத்த வந்து நீங்க கூழ்ந்து ஆராய்ஞ்சி இதை உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த மக்களுக்கான விடுதலை தர வேண்டும். ஏனென்றால் இந்த மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாம் எங்கே போனாலும் எதை வேணாலும் நாங்கள் சரி கட்டுவோம் என்ற ஒரு ஆணவத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் இவர் உரிய லைசன்ஸ் எடுத்திருக்காங்களா, உரிய இவங்களுக்கு வந்து பர்மிஷன் இருக்குதா, எந்தெந்த டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்றாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மனசுல வந்துட்டு இதை வந்து ரொம்ப கவனமா எடுத்துக்கிட்டு அதிகாரிகளும் இந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையும் இதை குழுந்து ஆராய்ந்து இவர்களுக்கு வந்து கரெக்டான ஆட்கள் தான் சொல்லிட்டு இவங்களெல்லாம் ஆராயணும். பாத்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு குடும்பத்தை சம்பாதிக்கிறதுக்காக இங்க உள்ள எல்லா மக்களுக்காக ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, புரியுதுங்களா? இது கடந்த ஒரு 2 வருடமாக இந்த இஷ்யூ ஆகிட்டு இருக்குது. ஏன்னா மக்கள் வெளியே வந்து பேசுறதுக்காக பயப்படுறாங்க. ஏன்னா அவர்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய முதலாளிகள் எல்லாரையும் பார்த்துருவார்கள், பணம் இருக்கிறது அவர்கிட்ட சொல்லிட்டு. பணம் எல்லாரும் எல்லாமே இருக்குது, புரியுதுங்களா? இன்னைக்கு 1 கோடி ரூபாய் வச்சு நீ எவ்வளவு வேணா பண்ணு, 1 ரூபாய் காயின் போட்டு உலக லெவலில் பேசலாம். அந்த அளவுக்கு எல்லாம் விஞ்ஞானம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. இது அரசாங்கத்துக்கு தெரியுமோ தெரியாதோ, அரசாங்கம் வந்து மக்களுக்காகவே, இந்த மக்களை காக்கின்ற அரசாங்கத்துக்கு இதை கவனத்தில் எடுத்து நான் வைக்கிறோம். இதை பாத்தீங்கன்னாக்கா இது இன்னும் எவ்வளவு சமாளிக்கிறாங்க. வேணும்னா வீடை காலி பண்ணி போங்க, நீங்க எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் வருது. படிக்கும் குழந்தைங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. நீங்க வந்து இதை கவனத்தில் எடுத்து சம்பந்தப்பட்ட அதிகாரியும் சரி, சம்பந்தப்பட்ட இதுக்கு உள்ள யார் லைசன்ஸ் கொடுத்தாங்க, லைசன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சர்வே பண்ணிட்டு இந்த மக்களுக்கான அவருடைய வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். ஏனென்றால் இந்த மக்கள் வந்து பயப்படுகிறார்கள். சார், நாங்கள் வந்து இதை பத்தி நாங்கள் எதனா வெளியே பேசணும்னா எங்களுக்கு வந்து பயமாக இருக்குது சார். வரலாறு எங்க மேல ஏற்ற என்ன பண்றது, அங்கிருந்து ஏதோ ஒன்று தூக்கி அடிச்சு ஏதோ கரண்ட் பாஸ் ஆனா நாங்க என்ன சார் பண்றது? இதனால எங்களுக்கு வந்து டிவியினுடைய இது ஆண்டனா எல்லாம் கட் ஆகுது, அடிக்கடி கரண்ட் ஆஃப் ஆகுது, இதனால வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க தாய்மையுடன் இதை வந்து கோரிக்கையா வைக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, எங்களுடைய பத்திரிகை சார்பாக, எங்களுடைய ஊடகம் சார்பாக, எங்களுடைய செய்தியாளர்கள் சார்பாக இதை அரசாங்கத்துக்கு பெரிய லெவலில் இதை கொண்டு போய் நாங்கள் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் இதனுடைய உள் விவரம் எங்களுக்கு இன்னும் நாங்கள் அறியவில்லை. ஆகையால் இதை சம்பந்தப்பட்ட அதிகாரியும் சரி, இது சம்பந்தப்பட்ட காவல்துறையும் சரி, இவர்கள் அந்த மக்களுக்கான நல்ல ஒரு முடிவை பெற்று தர வேண்டும். ஏனென்றால் அரசாங்கத்தை நோக்கிதான் இந்த மக்களும் இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு என்ன கேட்கிறார்கள்? நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு வாழ்வாதாரம் எதுவுமே வந்து இங்க சரியாக இல்லை, மிஷின் போல உலவி கொண்டிருக்கிறோம் என் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக. ஆகையால் எங்களுடைய நிம்மதிக்காகவும் எங்களுடைய பயம் கலந்த ஒரு இதுவா எல்லாமே போவதற்காக எங்களுடைய பிள்ளைங்களுடைய படிப்பு இதை கவனத்தை எடுத்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படிக்கு டாக்டர் சி வெங்கடேசன்.